வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு மரண தண்டனை விதித்து டாக்கா நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பை கொடுத்திருக்கிறது. அரசுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை ஆயுதங்களை கொண்டு கொன்று குவித்த வழக்கில் அவருக்கு தற்போது மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. கொலை செய்ய உத்தரவிட்டது, வன்முறையை தூண்டியது உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் கீழ் இந்த தண்டனை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திட்டமிட்ட படுகொலைகளுக்கு மூளையாக செயல்பட்டார் ஷேக் ஹசீனா என்று நீதிபதி தெரிவித்திருக்கிறார். வங்கதேச வன்முறை வழக்கில் ஷேக் ஹசீனா குற்றவாளி என்று தீர்ப்பளித்திருக்கக்கூடிய நிலையில் சொந்த நாட்டு மக்களையே கொலை செய்ய ஷேக் ஹசீனா உத்தரவிட்டார் என்றும், ஷேக் ஹசீனா செய்தது மனித குலத்திற்கே ஆபத்தானது என கூறி நீதிபதி அவருக்கு இந்த மரண தண்டனையை விதித்திருக்கிறார். கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வங்கதேசத்தில் நடைபெற்ற போராட்டத்தின் போது மனித குலத்திற்கு எதிராக குற்றம் புரிந்ததாக முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு எதிரான சர்வதேச குற்ற தீர்ப்பாயத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் தான் இன்று தீர்ப்பு வெளியாகி இருக்கிறது. வங்கதேசத்தில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இடஒதுக்கீடு விவகாரம் தொடர்பாகத்தான் பெரும் போராட்டம் வெடித்தது. மாணவர்கள், இளைஞர்கள் என ஜென்சி தலைமுறையில் நடத்திய போராட்டம் உலக அளவில் திரும்பி பார்க்க வைத்தது, மிகப்பெரிய வன்முறையாக வெடித்தது. இதனை அடுத்துதான் அப்போது பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு நாட்டை விட்டு தப்பி ஓடினார். இந்தியாவில் ஷேக் ஹசீனா தஞ்சமடைந்துள்ள சூழலில் அவரது அவாமி லீக் கட்சி தடை செய்யப்பட்டது. தற்போது வங்கதேசத்தில் இடைக்கால அரசு அமைக்கப்பட்டிருக்கிறது. நோபல் பரிசு வென்ற முகமது யூனுஸ் தற்போது இடைக்கால அரசினுடைய தலைவராக இருக்கிறார். வங்கதேசத்தில் விரைவில் பொதுத் தேர்தல் நடத்துவதற்கான ஏற்பாடுகளும் நடந்து வருகின்றன. இது ஒரு பக்கம் இருக்க, நாட்டை விட்டு வெளியேறிய ஷேக் ஹசீனாவிற்கு எதிராக பல்வேறு வழக்குகள் தொடுக்கப்பட்டிருந்தன. அந்த வகையில் ஷேக் ஹசீனா மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் செய்திருக்கிறார் என்று கூறி அவர் மீது வழக்கு தொடரப்பட்டது. வங்கதேசத்தில் உள்ள சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயம் இந்த வழக்கை விசாரித்து வந்தது. இந்த வழக்கில் தான் ஷேக் ஹசீனாவிற்கு மரண தண்டனை விதிக்க வேண்டும் என்று வாதிடப்பட்டது. இந்த வழக்கு விசாரணையில் ஷேக் ஹசீனா தரப்பு ஆஜராகாத நிலையில் இன்று இந்த வழக்கில் இறுதி தீர்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த இறுதி தீர்ப்பில் தான் அவர் குற்றவாளி என்று கூறியிருக்கிறார்கள். போராட்டக்காரர்களை ஆயுதங்களை கொண்டு கொன்று குவித்திருக்கிறார், ஷேக் ஹசீனா செய்தது மனித குலத்திற்கே ஆபத்தானது என்று கூறிய நீதிபதி அவருக்கு மரண தண்டனையும் விதித்து உத்தரவிட்டிருக்கிறார். ஷேக் ஹசீனாவிற்கு எதிரான வழக்கில் தீர்ப்பளிக்கப்படுவதால் வங்கதேசத்தில் தற்போது உச்சகட்ட பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. தலைநகர் டாக்கா உட்பட நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளிலும் பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஷேக் ஹசீனாவின் அமைச்சரவையில் உள்துறை அமைச்சராக இருந்த அசாதுஸ்மான் கான் கமல் மற்றும் காவல்துறை ஐஜி சௌத்ரி அப்துல்லா அல் மாயூன் ஆகியோருக்கும் இதே வழக்கில் தற்போது தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டு நடைபெற்ற போராட்டத்தில் மனித குலத்திற்கு எதிரான செயல்பாடுகளில் இவர்கள் இணைந்து ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று இந்த வழக்கு தொடரப்பட்டது. இதன் அடிப்படையில் தான் தற்போது போராட்டக்காரர்களை சுட்டுக் கொல்ல ஹசீனா உத்தரவிட்ட ஆடியோ வெளியாகி பரபரப்பையும் ஏற்படுத்தியது. இந்த குற்றச்சாட்டுகள், இந்த ஆதாரங்கள் எல்லாம் அடிப்படையாக வைத்து ஷேக் ஹசீனாவுடைய தரப்பில் யாரும் ஆஜராகாத காரணத்தினால் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஷேக் ஹசீனா, முன்னாள் உள்துறை அமைச்சர், முன்னாள் போலீஸ் ஐஜி ஆகியோர் இந்த குற்றச்சாட்டில் ஈடுபட்டதாக அவர்களுக்கு இந்த இறுதி தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த வழக்கினுடைய விசாரணை முடிந்த நிலையில் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு மரண தண்டனை விதித்திருக்கக்கூடிய சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. இப்போது இந்தியாவில் தஞ்சமடைந்திருக்கக்கூடிய அவர் என்ன செய்ய போகிறார், இந்தியா என்ன செய்ய போகிறது என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது.